பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கலாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். டியூட்டரானமி சாப்டர் 15 verse 10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஆசீர்வாதத்தில் ஒரு காரியம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் கொடுக்கிற காரியங்கள் அது எதுவாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், ஒரு ஏழையாக இருக்கட்டும், ஒரு சபைக்காக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரர்களுக்காக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கு எதுக்கு கொடுக்கிற பொழுது நீங்கள் விசனப்படாமல் நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் உண்மையாகவே கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்த நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் கொடுக்கிற காரியம் எதுவாக இருக்கட்டும். ஆமென். ஸோ உங்கள் அன்பை தாராளமாய் கொடுங்கள். நீங்கள் கொடுக்கிற உதவிகளை தாராளமாக மனப்பூர்வமாக செய்யுங்கள். விசனத்தோடு ஏதாவது கஷ்டத்தோடு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு உங்களுடைய விசனம் ஒரு தடையாக இருக்கலாம். நீங்கள் கஷ்டத்தோடு செய்கிற காரியங்கள், யாருக்கு செய்யணும், கஷ்டத்தோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கஷ்டத்தோடு செய்யும்போது, வேண்டாம் வெறுப்பாக செய்யும்போது, கடமைக்காக செய்யும் பொழுது, ஏதோ கடமைக்காக நான் வாங்கி கொடுக்கணும், கடமைக்காக நான் செய்யணும் அப்படின்னு இருக்காதீங்க. ஆனால் அது மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் அது நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற கிரியைகளை கர்த்தாவே ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு கஷ்டத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா கடமைக்காக எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சந்தோஷத்தோடு செய்கிறோமா? எங்கள் வேலையை நாங்கள் சந்தோஷமாக செய்கிறோமா? ஆண்டவரே கர்த்தாவே, அல்லாவிட்டால் எஜமானுக்கு பயந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லைன்னா எஜமான திருப்திப்படுத்தணும்னு செஞ்சுட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் விசனமில்லாமல் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் எங்களுக்கு கிடைக்க செய்வீராக. இந்த நாளில் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடமா ஜெபிக்கிறேன். எல்லாருடைய போக்கிலும் வரத்திலும் கரந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு ஆபத்து அங்கே வரக்கூடாது. அவள் செய்கிற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது சாப்பிட்டு எந்த ஒரு கத்தாவே பலவீனம் வரக்கூடாது, எந்த ஒரு ஃபுட் பாய்சன் வரக்கூடாது. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தை நல்ல பலனை தாங்கப்பா. இந்த கொரோனா, இந்த ஃபீவர் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா காஃப் எல்லாம் பிள்ளைகளை விட்டு மறைந்து போகட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே, கால்களில் இருக்கிற கத்தாவே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்கப்பா. எந்தெந்த இடத்துல எலும்புகள் முறிந்து இருக்கிறதோ அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை இப்பொழுது சுகப்படுத்துவீராக. ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கிற பிள்ளைகள், ஐசியூல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இப்பொழுது மறையட்டும் அப்பா. ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அவளை விட்டு விலகுவதாக. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், தனிமையாக இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அந்த இடத்துல கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஜப்பான் தேசத்தில் இயல்பு நிலை திரும்ப உதவி செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அந்த பகுதியில் கர்த்தாவே ஆண்டவரே குடும்பத்தாரை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இந்த ஆண்டு எல்லா இடங்களும் கர்த்தாவே அந்த ஒளிபரப்பு செய்யக்கூடிய வழிகளை எங்களுக்கு திறந்து தாங்க. அதற்கான எல்லா பண தேவைகளை சந்திங்கப்பா. ஜெப உதவிகளை எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். அநேகர் எழும்ப உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட வந்து வழி நடத்துங்க. இந்த நாளில் எஸ்தர் திருச்சபைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, பெங்களூரில் இருக்கிற எஸ்தர் திருச்சபையில் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அநேக அற்புத அடையாளம் நடக்கட்டும் அப்பா. ஆதி அப்போஸ்தலர் காணப்பட்ட கர்த்தாவே வல்லமை ஆண்டவரே கடைசி நாட்களில் இந்த ஊழியத்தில் காண உதவி செய்யுங்கப்பா. நீ பலமா இறங்க விடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தா பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. சுகத்தோடு நடத்துங்க. ஆண்டவரே, வியாபாரத்தை பெருக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எந்த ஒரு கர்த்தா சோர்வு வராதபடி நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. குடும்பத்தாரை இழந்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு மன ஆறுதலை நீங்க கொடுக்க விடுமா ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தேவமா இருந்த ஆண்டவரே அந்த இழந்த பிள்ளைகளை நினைத்தப்பா. அந்த பிள்ளைகள் படுகிற வேதனை அறிந்து இருக்கிறீர். அவர்களுக்கு ஆறுதல் நீ தர வேணுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. எதை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். God bless you.